பாபர் தன் மகன் ஹுமாயூனுக்கு விட்டுச் சென்ற உயிலில் சொல்கிறார், அருமை மகனே, வகை வகையான மதங்களை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். நீ உனது மனதை குறுகிய மத உணர்வுகள் பாதிக்க அனுமதிக்க கூடாது. நீ மற்ற சமூகத்தினரின் வழிபாட்டு தலங்களை ஒருபோதும் இடித்து சேதப்படுத்தக்கூடாது. பாரபட்சமற்ற முறையில் நீதி வழங்க வேண்டும். இது பாபர் தன் கைப்பட எழுதிய உயில். அர்ஜுனனுக்கு கண்ணன் செய்த கீதோபதேசம் போல புராண கட்டுக்கதை அல்ல. எனினும் அந்த பாபர் தான் கோயிலை இடித்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்கள் பழைய வரலாற்றை மட்டுமா திரித்தார்கள்? வெள்ளையனுக்கு எதிராக வீரப்போர் புரிந்து இறந்த முஸ்லிம் போராளிகளின் தியாகத்தையும் மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். போர்த்துகீசியரை கடற்போரில் வென்ற கேரளத்தின் குஞ்ஞாலி மரைக்காயரையும், முதல் இந்திய சுதந்திர போருக்கு தலைமை தாங்கிய மன்னன் பகதூர் ஷாவையும் எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளையர்கள் நடுநடுங்க வீரப்போர் புரிந்த ஃபைசலாபாத் மௌல்வி அகமது ஷாவை வெள்ளையனிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டு சதி செய்து கொன்றவன் அன்றைய அயோத்தியின் இந்து மன்னன் ஜெகநாத ராஜா என்பது யாருக்கு தெரியும்? முதல் சுதந்திர போருக்கு வித்திட்ட வேலூர் கோட்டை கலகத்திற்கு தலைமை தாங்கிய முஸ்லிம் தளபதிகள் சவுக்காலும் புளியம் விளார்களாலும் அடித்தே கொல்லப்பட்டது யாருக்கு தெரியும்? பகத்சிங்கை போலவே தூக்குமேடை ஏறிய அவனது தோழன் அஷ்வகுல்லா கானை யாருக்கு தெரியும்? தெரியக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறது RSS கும்பல். அதனால்தான் புராண புழுகுகளை உண்மை போல சித்தரிக்கும் தொலைக்காட்சியில் திப்பு சுல்தானின் வரலாற்றை கற்பனை கதை என்று குறிப்பிடுகிறார்கள். இருட்டடிப்பு மட்டுமா? அந்த தியாகிகளை துரோகிகள் என்றும் தூற்றுகிறார்கள். அவர்களுடைய வாரிசுகளும் இந்த மண்ணின் மைந்தர்களுமான முஸ்லிம் மக்களை அந்நிய கைக்கூலிகள் என்று அவதூறு செய்கிறார்கள். எத்தனை பெரிய துரோகம்! உங்கள் இதயம் வலிக்கவில்லையா? கண்கள் பனிக்கவில்லையா இந்த அநீதியை கண்டு? சொல்லாத சோகம் யாரும் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் கீதம். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம். அயோத்தி என்பது தியாகம், அதன் சின்னம் ஹசரத் பேகம். அதன் சின்னம் ஹசரத் பேகம். ஹசரத் மகள் அயோத்தியின் ராணி. முதல் சுதந்திர போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் நடத்தி தோல்வியுற்றாள் ஹசரத் மகள். அவளுக்கு அடைக்கலம் அளிக்க கூட எந்த இந்து மன்னனும் முன்வரவில்லை. தன் 10 வயது மகனோடு இமயத்தின் அடிவார காடுகளில் அனாதையாக திரிந்து இறந்தாள் அந்த தாய். அயோத்தி என்பது தியாகம், அதன் சின்னம் ஹசரத் பேகம். அதன் சின்னம் ஹசரத் பேகம். ஆளரவம் எல்லா காட்டில் அநாதையாக மரணம். அநாதையாக மரணம். அந்த பெண்ணீன்ற மண்ணே இன்று ஐயோ அவமானம். பெண்ணீன்ற மண்ணே இன்று ஐயோ அவமானம். என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும். சொல்லாத சோகம் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம். திப்பு சுல்தானின் வீரம் கட்டபொம்மனையும் மீறும். கட்ட பொம்மனையும் மீறும். திப்பு சுல்தான் இந்திய மன்னர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்பது அவன் கனவு. ஆனால் திப்பு தோற்கடிக்கப்பட்டான். அவனை முதுகில் குத்தியவர்களில் முதன்மையானவர்கள் மராத்திய பேஷ்வா மன்னர்கள். வேறு யாருமல்ல, அவர்கள்தான் RSSின் மூதாதையர்களான சித்பவன் பார்ப்பனர்கள். திப்பு சுல்தானின் வீரம் கட்டபொம்மனையும் மீறும். கட்ட பொம்மனையும் மீறும். இந்து மன்னர்களின் துரோகம் எட்டப்பன் வகையில் சேரும். எட்டப்பன் வகையில் சேரும். தன் படையோ
படையோடு தானும் சாவை எதிர்கொண்ட தீரம் படையோடு தானும் சாவை எதிர்கொண்ட வீரம் என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும் சொல்லாத சோகம் வெல்லாத வீரம் நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம் மாப்பிளா போராட்டம் மண்ணை உழவன் கையில் சேர்க்கும் மண்ணை உழவன் கையில் சேர்க்கும் உழுபவனுக்கு நிலம் மாப்ளா முஸ்லிம் விவசாயிகளின் முழக்கம். அது தாழ்த்தப்பட்ட மக்களும் முஸ்லிம் விவசாயிகளும் இணைந்து நடத்திய போராட்டம். சொந்த மண்ணின் மக்களை ஒடுக்க வெள்ளையனின் காலை நக்கினார்கள் நம்பூதிரிகள். கிராமம் கிராமமாக கொலை செய்யப்பட்ட போதும் 50 ஆண்டு காலம் அந்த போராட்டம் ஓயவில்லை. மாப்பிளா போராட்டம் மண்ணை உழவன் கையில் சேர்க்கும் மண்ணை உழவன் கையில் சேர்க்கும் நம்பூதிரி வெள்ளையராட்டம் அவன் சாதி திமிரை ஓட்டும் அவன் சாதி திமிரை ஓட்டும் 600 காலம் அடிபணியாத கோபம் ஆண்டு காலம் அடிபணியாத கோபம் என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும் சொல்லாத சோகம் வெல்லாத வீரம் நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம் முதல் சுதந்திர போராட்டம் தமிழ் மண்ணில் தான் வெள்ளோட்டம் தமிழ் மண்ணில் தான் வெள்ளோட்டம் வேலூர் கோட்டை. அங்கே சிறை வைக்கப்பட்டிருந்த திப்புவின் முஸ்லிம் தளபதிகளும் ஆங்கிலப் படையின் தமிழ்ச் சிப்பாய்களும் இணைந்து கோட்டையை கைப்பற்றினார்கள். கிளர்ச்சியை நசுக்கினான் வெள்ளையன். பீரங்கி வாயில் வைத்தவர்களை பிளந்த அகழியில் வீசினான். விடுதலைப் போரின் உரமாய் அந்த மண்ணில் உறைந்துவிட்ட ரத்தத்தின் மதம் எது? முதல் சுதந்திர போராட்டம் தமிழ் மண்ணில் தான் வெள்ளோட்டம் தமிழ் மண்ணில் தான் வெள்ளோட்டம் வெள்ளை கசையால் சிதைந்த தேகம் வேறூர் கோட்டை அகழியை மூடும் வேலூர் கோட்டை அகழியை மூடும் அந்த முஸ்லீம் மக்கள் தியாகம் விடுதலை புயலின் கருவாய் மாறும் அந்த முஸ்லீம் மக்கள் தியாகம் விடுதலை புயலின் கருவாய் மாறும் என்றும் உன்னோடும் என்னோடும் மண்ணோடும் வாழும் வாழும் சொல்லாத சோகம் வெல்லாத வீரம் நெஞ்சோடு மோதும் கண்ணீரின் கீதம் எட்டப்பன்மாரின் துரோகம் இந்து என்பதனாலா மாறும் இந்து என்பதனாலா மாறும் பேஷ்வா அரச பரம்பரையும் இன்னும் பல எட்டப்பன்களும் நினைத்திருப்பார்களா இந்து என்ற ஒரே காரணத்தால் நாம் போற்றப்படுவோம் என்று? அல்லது களத்தில் உயிர் நீத்தானே திப்பு சுல்தான், அவன் நினைத்திருப்பானா முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தால் நாம் தூற்றப்படுவோம் என்று? இசைப்பார் இல்லை என்பதால் அந்த ராகம் இல்லாமலா போய்விடும்? எட்டப்பன்மாரின் துரோகம் இந்து என்பதனாலா மாறும் இந்து என்பதனாலா மாறும் திப்பு சுல்தானின் தியாகம் ஏன் முஸ்லீம் என்ற பேதம் ஏன் முஸ்லிம் என்ற வேதம் இது பாடாத வீரம் யாரும் தேடாத ராகம் பாடாத